SRM தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு 5 லட்சம். தொல் தமிழா சொல் 2025 வேலூர் மண்டலம் தேர்வு நடைபெறும் நாள் 2/2/2025. இடம் தூய நெஞ்ச கல்லூரி, திருப்பத்தூர். போட்டியில் பங்கேற்க QR கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க. மக்களின் பிரச்சினைக்காக அறவழியில் போராடிய சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் கைது செய்த திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 44 மாத கால விடியா திமுக ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் தமிழக மக்கள் தங்களின் தேவைக்காகவும் நலனுக்காகவும் வீதியில் இறங்கி போராடக்கூடிய அவலம் நாள்தோறும் அரங்கேறி வருகிறது. மக்களின் குறைகளை தீர்ப்பதற்கு பதிலாக அவர்கள் மீது அடக்குமுறையை ஏவி விடுவதை இந்த அரசு வாடிக்கையாக கொண்டுள்ளது. மக்களின் நலனை முன்னெடுத்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினால் அவர்களை கைது செய்யும் போக்கு தொடர்கிறது. மதுரை அருகே சுரங்கப்பாதை வசதி கோரி கிராம மக்கள், பள்ளி மாணவர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதன் தொடர்ச்சியாக திருமங்கலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான RB உதயகுமார் இக்கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை மாவட்ட ஆட்சித் தலைவரை நேரில் சந்தித்து மனு அளித்துள்ளார். இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்து இன்று காலை முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் மக்களோடு மக்களாக கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். மக்களின் தன்னெழுச்சிக்கு பதிலளிக்க இயலாத இந்த அரசு காவல்துறை அடக்குமுறையை கட்டவிழ்த்து அனைவரையும் கைது செய்துள்ளதற்கு கண்டனத்தை தெரிவித்துள்ளார். போராடும் மக்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு காணாமல் போராடுபவர்களை கைது செய்யும் திமுக அரசின் முதலமைச்சர் ஸ்டாலினின் சர்வாதிகார போக்கிற்கு மக்கள் விரைவில் முற்றுப்புள்ளி வைப்பார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்.